நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இல்லை ரொம்ப அருமையாக இருந்தது. கடைசியில் வந்து ஜாதி பற்றின ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் அது. ஆக்சுவலாக ஜாதி இருந்தால் எவ்வளோ பெரிய வன்மை நடக்குதுன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு, ஜாதி இல்லாமல் ஜாதி இருக்குன்னு சொன்னால் தான் வன்மமே நடக்காதுன்ற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஜாதி இருக்குதுன்றதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கொடுமைகள், ஏகப்பட்ட கொலைகள் நடக்குதுன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நல்லா பார்க்கக்கூடிய படம். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா கேரக்டரும் அப்படியே ஒரு லைவாக ஒரு வாழ்வியலை பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. எல்லாமே நடிப்பு எல்லாருமே ரொம்ப ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. பயங்கரமான ஃபீல். படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு கனத்த ஃபீலோடு தான் வெளியே வந்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. கேமரா வந்துட்டு வெரி நைஸ். சரியான லொக்கேஷன் வந்துட்டு கேமரா ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ஆதரிக்கணும். நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். படத்தில் வந்து எல்லாமே ஓகே. அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த லவ் சீன் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த வயசானவங்களுடைய அந்த லவ் பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்குள்ள ஜென்ரேஷனில் அது பார்க்க முடியல. அதை பார்த்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து எப்படி ஒரு அந்யோன்யமாக வாழணுன்றதை கற்றுக்கலாம். அப்புறம் இந்த ஜாதியின் அடிப்படையில் இது பண்ணது வந்து தப்பு. அதனால் அதுக்காக இதை ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ எல்லோரும் இதை பார்த்து கொஞ்சம் அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். ஹீரோயின் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவரும் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் எல்லாமே நல்லாயிருக்கு சார். கிளைமேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதை வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகன்னும் போது நம்ம அதை எடுத்துக்கணும். பார்க்கலாம் சார். உலை சேவல் அருமையாக இருக்குது. அருமையான லொக்கேஷன், ஸ்க்ரீன் பிளே சூப்பர். அந்த ஜாதியில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு இப்போ இவ்வளோ நவீன காலத்துலேயும் அந்த காதல் ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணி இது பண்ணால் அது நடக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் எண்டு தான் எனக்கு ரொம்ப ஆழமாக போயிட்டார். இருந்தாலும் அது நடக்கிறது அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. பாராட்டு. இல்லை ஜாதி அதுக்கு அவங்க போகல. காதல் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆகுது, அதால் காதலிக்காத இருக்க முடியுமா? அப்புறம் ஒன்றும் இது ஒரு பையன் போய் லவ் பண்ணியிருந்தானே பரவாயில்ல, பொண்ணு அவங்க விருப்பப்பட்டு அவங்க போகிறாங்க. அதோட அந்த இதெல்லாம் அழகாக சொல்லியிருக்காரு. ஆனால் டீப்பாக ஜாதி பற்றி அவர் சொல்லலை. பட் குலதெய்வம் சொல்கிறாங்க, அந்த காட்டுக்குள்ளே போய் அதுக்கு குழந்தைய காப்பாற்றுன்னு தான் போகிறாங்க. ஆனால் இது நேருது. அதுக்கு காரணம் யார்? ஆசைகள், அந்த ஜாதிகள், அந்த வெறி, அதுதான் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்க்குறாங்க. அவன் இப்போ எல்லோரும் என்னென்னா ஆக்ரோஷமாக தவறாக ஒரு இதுவாக தான் போகணுன்னு நினைக்கிறாங்க. தவிர ஒரு விஷயம் சொல்கிறதால அது திருந்துறதுக்கோ வருந்துறதுக்கோ வாடுறதுக்கோ அவங்க வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நடந்த கதையை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. டைரக்டரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, நடிகர்கள் நல்லா ஹீரோயின் நல்லா பண்ணி, கலையரசன் நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. மற்ற காமெடி கேரக்டரு அவர் கார்த்திக் சுப்ராஜ் டைலாக் இல்லாமலே அசத்தலாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆமாம், கார்த்திக் சுப்ராஜ் அதே போல் அந்த பெரிய ஒரு ரொமான்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ராஜாமணி அழகாக பண்ணியிருக்காரு. நல்ல படம், பார்க்கலாம் ஒன்ஸ். படம் சூப்பராக இருக்குது தலைவா. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த படத்தோட டைரக்டருக்கு இது படம்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கதைகளுக்கு ஒரு ப்ரொடியூசர்ஸ் வர்றதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த படம் மியூசிக் டைரக்டர் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஆணவ கொலைகளை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜாதி, அவங்க எந்த ஜாதி இவங்க எந்த ஜாதி அப்படின்றதெல்லாம் எதுவுமே இதில் காட்டுறதில்ல. எல்லாத்துலையும் இருக்கிற விஷயம் இப்போ வந்து அவங்க இந்த ஜாதி, ஹீரோயின் இந்த ஜாதி, ஹீரோ இந்த ஜாதினால எதுவுமே காட்டல. இதில் அந்த மாதிரி எதுவும் தப்பான ஒரு இதெல்லாம் இது இல்லை. ஆணவ கொலைகள் அதுதான் மெயினாக வந்து எய்ம் பண்ணி காட்டியிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து படம் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஹார்ட் பீட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நடிச்சிருக்காங்க. அதுவும் மீறி இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சூப்பராக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பட் வந்து இது 16+ தான் போட்டிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நைஸ். குலச்சேவல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஆதவ் பண்ணியிருக்காப்புல. ஆதவ் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவங்க அப்பா பண்ணியிருக்காரு. 2 பேருக்குமே பெருசாக டைலாக் இல்லை, ஆனால் சூப்பராக இருக்குது. ஒரு நெகட்டிவ் ரோல்லாம் ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கொடூரமான வில்லனாக பண்ணியிருக்காப்புல. ஆதவ் சூப்பராக பண்ணியிருக்காப்புல.
ஆக்சுவலாக கான்செப்ட் சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஒரு ஆணவ கொலையை பேஸ் பண்ணி வந்த படம். ரொம்ப நைஸாக இருக்கு. நைஸ் சூப்பர். கிளைமேக்ஸ் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. படம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. இல்லை மொத்தமாக படம் சூப்பராக இருந்துச்சு. அவங்களாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம தம்பி சின்ன பையன் ஆகாஷ்னு ஒரு பையன் சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல, நல்லா இருந்துச்சு. படம் டோட்டலாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. கொலை சேவல் ரொம்ப நல்ல கதை. அப்புறம் வந்து டைரக்டர் துதிவானன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி கதைகளை வந்து பண்ணுறது ஒரு தைரியம் வேணும். அது துதிவானன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி படங்களை வந்து ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு அது இன்னும் மிகப்பெரிய தைரியம் வேணும். அது ஆர்பி பாலா சார் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணணும். அதே மாதிரி நடித்த கலை சாராக இருக்கட்டும், ஹீரோயினியாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த வில்லன் சத்யா அண்ணன், அப்புறம் ஆதவண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த மாதிரி படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். பார்த்தா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து எடுக்கவும் வருவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் தயாராக இருப்பாங்க. அதனால் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த கலைஞர்களுக்கும் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து மக்களை வந்து ஆதரிக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்க. அது மாதிரி படம் தான். ஆனால் இது ரொம்ப டீப்பாக காமிச்சிருக்காங்க. இந்த ஃபைனல்லாம் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு நல்லா இருக்குது. எல்லாருமே அது தியேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா சொல்லிட்டோன்னா அது இதாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு சார். ஹீரோயின் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. டாப் ஆங்கிள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் ஒர்க் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆகாஷ் ஆனந்தன். இப்போது கொலை சேவல் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் வந்து இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் இந்த மூவியில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 மூவிஸ் நடிச்சிருக்கேன். ஆனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரோலாக பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் ஒரு 12 வயசு பையன் ஹீரோ சார் குத்துற மாதிரி ஷார்ட்டு நர்வஸாக இருந்தது. ஆனால் இப்போது இதை நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா இதில் சொல்ல வர ஒரு கருத்து வந்து இன்னைக்கோட சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்து. இது வந்து ஓவர் எக்ஸாஜரேஷனோ இல்லை எந்த என்டர்டெயின்மெண்ட் படமோ ஒரு டான்ஸ் வச்சு பாட்டு அது மாதிரிலாம் இல்லை. என்ன மக்களுக்கு தேவையோ அந்த கருத்தை அவ்வளோ அழகாக கிறிஸ்பாக கரெக்டான டைமிங்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. டீமுக்கு நன்றி. டைரக்டர் சார் துதிவானன் சாருக்கு ரொம்ப நன்றி. மற்றும் மொத்த எல்லா டீமுக்கும் நன்றி. ஹீரோ சார், ஹீரோயின் மேம், அப்புறம் கூட எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸ்டேஜில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்கேன் நடிக்கும்போது. ஆனால் எனக்கு ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணி எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லா விதமான எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது மற்ற படத்தில் இது அதிகமாக கவர் பண்ணப்படாத ஒரு டாபிக். இது ரொம்ப ஓப்பனாக ஸ்ட்ராங்காக இதை காமிச்சிருக்காங்க. அதனால் எல்லாரும் வந்து இந்த கொலை சேவல் வந்து எல்லாரும் பார்க்கணும்.